ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெத்தைக்கு வந்திருக்கோம். மொட்டை மாடிக்கு வந்து வேலை மினிட்டு நான் நடந்து வர்றதுக்கு காரணமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் தான் வருவேன். ஸோ நம்ம கொய்யாக்கா மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா 2 கொய்யாக்கா நல்லா பெருசு பெருசாக இருக்கு, முத்தியே போயிடுச்சு. ஸோ அது பறிக்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கீங்க. வாங்க நம்ம கொய்யாக்கா பாருங்க. 2 கொய்யாக்கா நல்லா பெருசாயிடுச்சு. இவ்வளோ பெருசாக ஆகுற வரைக்கும் விட்டு வச்சதே கிடையாது அணில்லாம். ஸோ இந்த டைம் தான் வந்து விட்டு வச்சுருக்காங்க, நான் சாப்பிடணுன்றதுக்காகவே நினைக்கிறேன். ஸோ இதை பறிச்சுக்கிட்டு கீழே போகலாம். பறிச்சுட்டா பேபி? பறிச்சுட்டா? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, சூப்பராக வந்து கொய்யாக்கா நல்ல கலராக வந்துருக்கு. இது மாதிரி வந்து நல்லா முத்துச்சுன்னா இது மாதிரி வெள்ளையாக வரும். ஸோ இந்த கொய்யாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் டைம்லாம் வந்து இது மாதிரி கொய்யாக்கா நிறைய ஒரு கூட நிறைய வந்து பாட்டிலாம் விற்பாங்க. ஸ்கூல் முடிச்சு அந்த இன்டர்வல் டைம்லாம் விடுவாங்க பாருங்க. அப்போ வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் அந்த வாசலில் ஸ்கூல் வாசலில் தான் வந்து நிற்போம். நாங்கள் கொய்யாக்கா வாங்கி அழகாக வந்து நல்லா கட் பண்ணி அது உள்ளே வந்து மிளகாத்தூள் உப்பு வச்சு கொடுப்பாங்க. அது சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது போய் கட் பண்ணி உப்பு மிளகாத்தூள்லாம் வச்சு சாப்பிட போகிறேன். வாங்க எப்படி சாப்பிடுறதுன்னு பார்க்கலாம். மரத்தில் பறிச்ச கொய்யாக்கா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்பெஷலே வந்து இந்த உப்பு மிளகா பொடி தான். ஸோ அதை ரெடியாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும், இந்த கொய்யாக்கா வந்து கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் வைக்கணும். கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காவை கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், இது மாதிரி கட் பண்ணதில் இந்த கத்தியால் வந்து மசாலா எடுத்து உள்ளே வந்து போட்டுருவாங்க. இது மாதிரி வந்து சாப்பிட்ட அனுபவம் யாருக்காவது இருக்கான்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேருக்கு இருக்கும். அப்போல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாங்காய் கொய்யாக்காய் இது மாங்காய் பிஞ்சு இது மாங்காய் பிஞ்சு முத்தந்து கிடையாது, மாங்காய் பிஞ்சு விற்பாங்க. அதுவும் வந்து இது மாதிரி கட் பண்ணி மசாலா கொடுத்துருவாங்க. ஓ சரியான வாசனை பேபி. அது பங்கனப்பள்ளி மாங்காய் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நல்ல வாசனையாக இருக்கும். அப்போ ஆமாம் இதை கட் பண்ணும்போது நல்ல வாசனை மாங்காய் மட்டும். நம்ம கட் பண்ண மாங்காவிலையும் வந்து மசாலா வச்சிடலாம். வச்சு மாங்காய் பிஞ்சு பிஞ்சுலேயும் வந்து உப்பு மிளகாத்தூள் வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக ஆளுக்கு ஒரு 10 இப்படி உடச்சி சாப்பிடுவோம். நாங்கள் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது. ஆளுக்கு ஒன்று இது மாதிரி வந்து உடச்சி ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது இந்த மாங்காய், நல்லா டேஸ்ட்டு. மாங்காய் பிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், மாங்காய் பிஞ்சு கொய்யாக்காய். ஆமாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்ட் ஆகுது. இந்த மாங்காய் பிஞ்சும் கொய்யாக்காவும் இது மாதிரி யாரெல்லாம் சாப்பிட்றீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வந்து நெல்லிக்காய் நிறைய ஐட்டம் இருக்குது. நெல்லிக்காய், இளந்தம்பழம் சொல்லிட்டு புளியங்காய், கொய்யாத்தழை, நிறைய ஐட்டம் இருக்குது. மாந்தழை. ஆமாம் 90s ஸ்நாக்ஸ் இது. ஸ்கூல் டைமில் வந்து ஸ்நாக்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. டாடா பாய்.